வெல்கம் டு கேரளா ரெடிகேசி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக வந்து 9 நம்பருக்கு அப்புறம் உங்களுக்கு 955 தான் வரணும். அதுதான் இது ரொம்ப யூஸ்வலான ஒரு நம்பராக இருக்கும். அப்படி தான் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி அடியிருந்தாங்க 955 அப்படின்னு இருந்தால் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 5ஆம் நம்பர் அப்படின்னு நமக்கு சி போர்டில் கொடுத்தாங்க. ஒரு அருமையான மெத்தேடு. அதே மாதிரி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 4ஆம் நம்பருக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு கொடுத்தோம். அதே மாதிரி 9ஆம் நம்பரும் ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தோம். நம்ம நேற்று பார்க்காதவங்க தயவுசெய்து போய் வீடியோ பாருங்கள். நம்ம என்ன கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு 5ஆம் நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி 4ஆம் நம்பரும் நாளைக்கு வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு எப்போயுமே வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்லேருந்து கண்டிப்பாக நம்பர் கொடுக்காம விடவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரியும் சூப்பராக ஒரு வின்னிங் கொடுத்தாங்க. அருமையான வின்னிங். ஒன்றாவது பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு இந்த மாதிரி தான் ஆடுவாங்கன்னு சொல்லி 4ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் நமக்கு 2 நம்பருமே நம்ம தட்டி தூக்கியிருந்தோம். கண்டிப்பாக இதை தான் ஆடுவாங்க. பேசிக்கு தான் ரொம்ப விஷயம்லாம் கெஸ்ஸிங்கை விட ரொம்ப பேசிக்கான ஒரு ரூலை நீங்கள் கண்டுபிடிச்சாலும் ஈஸியாக எடுத்துடலாம். ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க என்னென்ன மெத்தடில் ஆடுவாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் கெஸ்ஸிங்கிறதே பெரிய விஷயம் கிடையாது, ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எங்கேயும் தேட வேண்டாம், எங்கேயும் போய் போக வேண்டாம். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, எந்தெந்த கம்பெனி என்னென்ன மாதிரி ஆடுவாங்க அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஆல் போர்டில் 2 நம்பர் அழகாக தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். டெய்லியும் தூக்கலாம். உங்களுக்கு என்னென்ன கம்பெனி எந்தெந்த மாதிரி ஆடுவாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் மாறுதே தவிர மற்றபடி எப்போயுமே இது மாறுறதே இல்லை. ஒரே பேட்டர்னு ஒரே மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ஆடுறாங்க. இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த நம்பர் வருமா, இந்த நம்பர் வருமா, இந்த நம்பர் வருமா, அந்த நம்பர் வருமானு போட்டு குழப்பிட்டு இருக்கிறோமே தவிர மற்றபடி ஒரே மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுறாங்களே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. திரும்ப அதான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுற விஷயம் என்னென்னா, போன வாரம் நமக்கு என்ன ஆடினாங்க 244. நான் என்ன சொன்னேன், கண்டிப்பாக ஒரு 4 நம்பர் ஆடுவாங்க, அவ்வளோதான் சொன்னோன்னா இல்லையா. அதே மாதிரி நம்ம நேற்று என்ன சொன்னோம், 905க்கு அப்புறம் இன்னொரு 5 வச்சாங்கன்னா 955 தான் வரணும். இதை தான் பேசிக்காக எதிர்பார்க்குறேன் நான் அப்படின்னு நம்ம நேற்று சொன்னோம். அதே தான் அடிக்காங்க, வேறு எதாவது மாற்றி அடிக்காங்க அது பார்த்தா இல்லை, அதே தான் அடிக்குங்க. அப்போ தான் நான் சொல்கிறேன்னா ஒரு பேசிக்கான ஒரு ரூல் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே டெய்லி வின்னிங் எடுக்கலாங்கிறது தான் என்னுடைய கணக்காக இருக்குது. நீங்கள் வேணால் சார்ட்டை நல்லா கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ட்ராவுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, அதாவது பார்த்திங்கன்னா இப்போ அக்ஸியா டு அக்ஸியா என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, கருணை டு கருணை என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, அந்த வேரியேஷனை மட்டும் கண்டுபிடிச்சினாலே போதும், உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடச்சிரும். ஈஸியாக வின்னிங் எடுத்துடலாம். நம்ம வாரத்தில் ஒரு 4 வின்னிங்கிறது கன்ஃபார்மாக எடுக்க முடியும். அதுக்கு நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க எப்படி ஆடுறாங்க, என்னென்ன மாதிரியான மெத்தடில் வச்சு ஆடுறாங்க, என்னென்ன நம்பர் பாசிபிலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப அழகாக ஆடிடலாம். அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, ரா நம்பர் வைஸ் என்ன ஆடுறாங்க, என்னென்ன மாதிரி நம்பர்களை ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஒரு அருமையான வின்னிங் டெய்லி எடுக்கலாம், கண்டினியூவாக எடுக்கலாம். சரிங்களா, அதை மட்டும் நீங்கள் கற்றுங்க போதும், வேறு ஒன்றும் வேணாம். கெஸ்ஸிங்கை கூட இப்போ நான் கொடுக்குற கெஸ்ஸிங்கை கூட நீங்கள் பார்க்கவே வேண்டாம். நீங்களே இந்த நம்பர் வந்திருக்கா, போன வாரம் இது வச்சுக்கிறாயா, இதுலேருந்து ஒரு நம்பர் எடுத்து ஆடுவாயா அப்படின்னு வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ டக்குன்னு போட்டு விட்டு போயிடலாம். இன்றைக்கி என்ன வந்திருக்கு, இந்த மாதிரி வருதா, பேட்டெல்லாம் இந்த மாதிரி வந்து உட்காந்துருக்கு, தொடர்ந்து இந்த மாதிரி வந்து அடிக்குமா, பேட்டர்ன் மாற்றி அடிக்க மாட்டேன், இந்த மாதிரி அடிச்சிட்டான்னா வம்பா போகாது, டேரெக்டாக அடிச்சு விட்ருவோம், அப்படியே நம்ம மாற்றி போட வேண்டாம்னு சொல்லி அப்படியே அடிச்சிடலாம். சூப்பராக பாருங்கள், 955 அப்படி நம்பர் வந்துருச்சா, அந்த 955 அப்படியே நீங்கள் மாற்றி அப்படியே அடிச்சு விட்டுருந்துருக்கலாம், கண்டிப்பாக வரும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு இதுலேயும் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் ஆடலாம். சரிங்களா, அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் 4/6/2024 ஸ்ரீசக்தியினுடைய குழுக்கள். சரிங்களா, இந்த ஸ்ரீசக்தியினுடைய குழுக்கள் வந்து 418வது குழுக்கள். 418 போன வாரம் என்ன அடித்தாங்க அதை தெளிவாக பாருங்கள், 255. சரிங்களா, 255 போன வாரம் வின்வினில் வந்து 244, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 255. இதுதான் வந்து நேற்று போன வாரத்தில் ஆடப்பட்ட நம்பர். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பம்பர் வந்து 987 ஆடினாங்க. சரிங்களா, இந்த 2 ரிசல்ட்டை கணக்கு வச்சு பார்க்கும்போது நாளைக்கு என்ன மறுபடியும் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மேக்ஸிமம் ஒரு 5ஆம் நம்பர் இல்லை ஒரு 2ஆம் நம்பர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. ஆட்டம் போக போக நாங்கள் என்னங்கிறது சொல்கிறேன். சரிங்களா, அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏ போர்டில் எனக்கு அதிகபட்சமாக செட் ஆகக்கூடிய நம்பர் ஏ போர்டில் அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னா 6ஆம் நம்பர். எதனால் 6ஆம் நம்பர் செட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4க்கு 6 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு, வேறு எதுவும் நம்பரு கிடையாது. ஏன்னா 4ஆம் நம்பர் வந்து 6ஆம் நம்பர் மேக்ஸிமம் ஆடுவாங்க, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதனாலங்க நீங்கள் 6ஆம் நம்பர் கொடுக்குறதுக்கான வாட்ஸ்அப் ரீசன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பெண்டிங் நம்பர், வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப நாளாக கிடக்கிற பெண்டிங் நம்பர்னு கேட்டிங்கன்னா அது 6ஆம் நம்பர் தான். இந்த 6ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த மாதத்தில் 6ஆம் நம்பரே அதிகமாக ஆடவே கிடையாது. சரிங்களா, அதனால் 6ஆம் நம்பர் கண்டிப்பாக எடுத்து ஆடுவாங்க, ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணக்கில் வருதான்னு பாருங்கள், 20 நாள் 6ஆம் நம்பர் வராமல் இருக்குது, கொஞ்ச நாள் இல்லை 2 நாள், 20 நாள் 6ஆம் நம்பர் வராமல் இருக்குது.
மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, ஸ்ரீசக்தி பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க. அப்படி ஆடினா 6ஆம் நம்பர் ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள், தெளிவான வாய்ப்புகள் இருக்குது. கணக்கில் வருதான்னு பாருங்கள். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா 6ஆம் நம்பரே வரலன்னா 8ஆம் நம்பர் வரணும். எதனால் 8ஆம் நம்பர் வரணும்? அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அதே தான் 4க்கு 8ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு. அதாவது 6ஆம் நம்பருக்கு அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் என்னென்ன நம்பர்? 4, 8 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இதெல்லாம் வரும். சரிங்களா? 4, 6க்கு 4, அதே மாதிரி 4, 8 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துக்கிட்டே இருக்கும். எப்போயுமே இது இப்போ மட்டும் இல்லை, எப்போயுமே வரக்கூடிய நம்பர் தான். அதே மாதிரி 2 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு எப்போ 4ஆம் நம்பர் வந்தாலும் இந்த நம்பர்கள்லாம் கண்டிப்பாக வரும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், 4ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அருமையாக வர வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துங்க. அதனால தான் நம்ம 4க்கு 6, 4க்கு 8 இந்த 4ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர், 8ஆம் நம்பர், 2ஆம் நம்பர் இது எப்போயுமே பிரதானமாக இடம் பிடிக்கக்கூடிய நம்பர்கள். சரிங்களா? அதனால தான் இந்த நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி தான் நம்ம 2 நம்பர் எதிர்பார்க்குறோம் நாளைக்கு. 8, 6 அப்படிங்கிற 2 நம்பர் நீங்கள் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. 1லேருந்து 0 வரைக்கும் ஒவ்வொரு நம்பருக்கும் 3 நம்பர் பிரதான நம்பர் இருக்குது. அந்த 3 பிரதான நம்பரை தாண்டி தான் உங்களுக்கு ரிசல்ட்டு வரும். புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ 1ஆம் நம்பர் வருது அப்படின்னா 1ஆம் நம்பருக்குன்னு ஒரு சில கேட்டகரியில் 3 நம்பர் இருக்கும். அந்த 3 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 3 நம்பர் டைரெக்டாக வரக்கூடிய நம்பர். அப்படி இல்லைன்னா அதோடைய பவர் நம்பர். சரிங்களா? அப்படி ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. அது எப்போயுமே வரும். எப்போயுமே ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்க நம்பர் தான். அது நீங்கள் ஒரு அட்டவணை போட்டு வச்சிட்டிங்கனாலே போதும், அழகாக எடுத்துடலாம். மொத்தம் ஒரு 10 நம்பர் இருக்கா, அந்த 10 நம்பருக்கும் ஒரு குறிப்பிட்ட அட்டவணை இருக்குது. அந்த 10 நம்பர் அட்டவணையில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே பேசிக்கான ரூல் என்னென்னா, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஒரு நம்பருக்கு. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ 4ஆம் நம்பர் வருது அப்படின்னா, இந்த 4ஆம் நம்பர் வருதுன்னா 4ஆம் நம்பருக்கு முதல் ப்ரையாரிட்டி 6, 8, 2. சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. இதை தாண்டி வரணும் அப்படின்னா 1, 3, 7 அப்படி வரும். சரிங்களா? அதே மாதிரி இது முதல் ப்ரையாரிட்டி. இது ஃபஸ்ட். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல இந்த மாதிரி ஆடினாங்க அப்படின்னா இதுலேருந்து இப்படி மாறி வரும். இல்லை முதல்ல இந்த மாதிரி 7க்கு 4ன்னு வச்சு ஆடினாங்கன்னா மாறி இந்த மாதிரி வரும். ஆனால் இன்றைக்கி நமக்கு என்ன கிடச்சிருக்கு, இந்த மாதிரி கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர், 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அப்போது நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, 4ஆம் நம்பர், 8ஆம் நம்பர் தான் நான் கிடைக்கணும். அதாவது 4ஆம் நம்பருக்கு உங்களுக்கு எப்போயுமே ஆடக்கூடிய நம்பர் 7. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, 7க்கு அப்புறம் 2. சரிங்களா? 8, 6 இதெல்லாம் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வந்துக்கிட்டே இருக்கும். இதே மெத்தடு, இதே பேட்டர்ன் தான் இப்போ நம்ம கொடுத்துருக்குறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. இதோட பவர் எடுத்து கொடுப்போம், அவ்வளோதான். சரிங்களா? இது 4ஆம் நம்பருக்கு அதிகபட்சமாக செட் ஆகக்கூடிய நம்பர். இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரணும் அப்படின்னா 0 வரும் எப்பயாச்சும் ஒருக்க. அது ரொம்ப ரொம்ப ரேராக வரும். சரிங்களா? மேக்ஸிமம் 4ஆம் நம்பருக்கு 8, 6ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு வந்து ஏ போர்டில் 1ஆம் நம்பர் வரணும்னு காமிக்குது. என்னங்க 1ஆம் நம்பர் பி போர்டில் 1ஆம் நம்பர் வரணும்னு காமிக்குதுன்னா, பி போர்டு எனக்கு 9க்கு 1 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சரிங்களா? 5க்கு 1, 9க்கு 1ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதனால் வரணும் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 915ன்னு இருக்குது. அது அப்படியே 195 மாற்றக்கூடாது அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி தான் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி 1ஆம் நம்பரை நம்ம பி போர்டில் அதிகமாக ப்ரையாரிட்டியாக நம்ம எதிர்பார்க்குறோம், அந்த மாதிரி வரணும் அப்படின்னு. சரிங்களா? அந்த மாதிரி உங்கள் கணக்கில் வருதுன்னு பாருங்கள், வந்த இடத்துங்க. அதே மாதிரி 7ஆம் நம்பரும் நாளைக்கு எதிர்பார்க்குறோம். 9க்கு 7ங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். ஏன்னா 4க்கு 7ன்னு வந்துச்சுனாலும், 4க்கு 2ன்னு வந்துச்சாலும், அதே மாதிரி 9க்கு 7, 9க்கு 2ன்னு வந்துடும். சரிங்க? இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர், அதில் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி நம்பர் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பார்த்துங்க. வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 9க்கு 1, 9க்கு 7ங்கிற 2 நம்பருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருது, மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே கணக்கில் வரக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பட்டிருக்கு. எதனாலன்னா, என்னங்க இங்கே சம்மந்தமே இல்லாமல் வந்து 5க்கு 4 கொடுக்குறீங்க அப்படின்னா, அதே கணக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, 9க்கு சரிங்களா, 9க்கு 5ன்னு ஒரு நம்பர் ப்ளே பண்ணிட்டாங்கன்னா அதே கணக்கு என்ன கொடுப்பாங்க, 5ஆம் நம்பரும் கொடுத்துருவாங்க, 4ஆம் நம்பரும் கொடுத்துருவாங்க இல்லையா? அந்த கணக்கில் தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருது அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே நமக்கு நேற்று வந்து பி போர்டில் 5ஆம் நம்பர் கொடுத்தாங்க. இன்றைக்கி என்ன கொடுத்தாங்க, வேறு ஏதாவது மாற்றி கொடுத்தாங்களா? 9ஆம் நம்பர் தானே கொடுத்தாங்க. அப்போது 5க்கு 9ன்னு கொடுத்தாங்கன்னா 5க்கு 4 தானே வரணும். அப்போ அந்த கணக்கு வருதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 9 நம்பருக்கு 5ஆம் நம்பர் கொடுத்தா
5ஆம் நம்பருக்கு 4 நம்பர் தான் கொடுப்பாங்க, வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. சரிங்களா? என்ன நம்பருக்கு எந்த ஃபார்மெட்டில் எந்த நம்பர் ஆட ஆரம்பிக்கிறாங்களோ அதே ஃபார்மெட்டு தான் அந்த மாதம் பூரா ஆடுவாங்க, மாற்றி ஆட மாட்டாங்க. இப்போ 1க்கு 2க்கு பிரதானமாக ஆடுறாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் இந்த மாதம் பூராமே 1க்கு 6ன்னு ஆடுவாங்க. அப்படி ஆடுவாங்களா? இதே நம்பர் அப்படியே கொஞ்சம் திருப்பி ஆடுவாங்க. இதோட 6, இதோடைய பவர் 7 இப்படி ஆடுவாங்க. இது உங்களுக்கு குழப்பமாகவே இருக்குது. என்னடா சம்மந்தம் நம்பர் வருது? சம்மந்தம் இல்லாமல் ஒரு நம்பர் வரவே வராது எப்போயுமே கேஎலை பொறுத்த வரைக்கும். ஒரு நம்பர் ஆடுனாங்கன்னா அதோடைய பவர் நம்பர் அப்படியே நீச்சியாக போயிட்டே தான் இருக்கும். ஆனால் ஆட்டம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ஒரே பேட்டர்ன் தான், மாறவே மாறாது. இப்போது இங்கே ஒரு விஷயம் பாருங்கள், 4க்கு 1ன்னு ஒரு மாதம் ஆடுறாங்கன்னா இந்த 4க்கு 1ங்கிறது இந்த மாதம் பூரா ஆடுவாங்க. அது எப்படி ஆடுவாங்கன்னு கேளுங்க. 9க்கு 6 அப்படின்னு ஆடுவாங்க. சரிங்களா? இப்படி தான் ஆடுவாங்க. இதே பேட்டர்ன் மாற்றி மாற்றி ஆடுவாங்க. ஆட்டம் ஒன்று தான், நம்பரும் ஒன்று தான், ஆனால் மாறி மாறி வரும். சரிங்களா? அதே மாதிரி திரும்ப 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 மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி 1க்கு 4ன்னு கொடுப்பாங்க, 6க்கு 9ன்னு கொடுப்பாங்க. அதுதான் தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் இருக்கணும். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டு 4ஆம் நம்பரும் அல்லது 0வும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல வரக்கூடிய நம்பராக தெரியுது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் தான் இந்த ட்ராவில் இருக்குது. உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பார்த்துங்க. அதே மாதிரி ஒரு 3ஆம் நம்பர் ஸ்பெஷல் அடிஷனாக கொடுக்குறோம். அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா? வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.